இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே, கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, தைரியமாறு, உற்சாகமாறு, எதை குறித்தும் கவலைப்படாது, நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல. இன்றைய நாளில் உங்கள் வீடு தேவ மகிமையினால் நிரம்பும். குடும்பமாக ஆவியினால் ஜெபம் பண்ணி உங்கள் வீட்டை இயேசுவின் இரத்தத்தினால் மூடுங்கள். உங்கள் வீடு தேவ மகிமையினால் நிரப்பப்படும். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளில் நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். முதலாவது சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தினந்தோறும் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். நம்மளுடைய வீடு பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் சரி, குடும்பமாக ஆவியினால் ஜெபம் பண்ணி உங்கள் வீட்டை இயேசுவின் இரத்தத்தினால் மூடுங்கள். பார்த்தீங்களா, இன்னைக்கு ஜெபிக்கணுங்க. ஏதோ விஷயத்துக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? தேவையில்லாத விஷயத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வேஸ்ட்டாக டைமை செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். ஆண்டவருக்காக ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம், ஏன் ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா உங்களால்? கண்டிப்பாக முடியும். அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாருங்க. உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை பாதுகாத்து கொள்ள போக்கின்றார். முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்க. உதவி பண்ண முடியல அப்படின்னாலும் ஜபத்தின் வாயிலாக நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போய் மனம் உடஞ்சி, ஆண்டவரே என் வாழ்க்கையே பிடிக்கலப்பா, எதுக்கு தான் நான் பிறந்தேன்னு தெரியல, சில பல சிக்கலான ஒரு விஷயங்கள் மாட்டி தவிக்கிறேன், பண்ணும்போது யாருமே இல்லை, தூண்டி விட்டாங்க, பண்ணு பார்த்துக்கலாம், யாருக்கும் தெரியாதுல்ல, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் பண்ண ஆரம்பித்த ஒரு விஷயம், இந்த கெட்ட பழக்கங்கள் ஆரம்பிக்குது. இளைஞனாக இருக்கின்ற பொழுது துடிப்பாய் ஒரு சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா, உன் வீட்டிற்கும் இந்த தேசத்திற்கும் யாராவது ஒரு விஷயம் பண்ணணும்ல, சாதிக்கணும்ல. இல்லை பிரதர், என் ஃப்ரெண்ட்ஸோடு போனேன், அவனுங்க தெரியாமல் கலந்து கொடுத்துட்டாங்க, நான் குடிச்சிட்டேன், அவ்வளோதான், அதுலேருந்து நான் அடிமையாகிட்டேன், எல்லா பழக்கங்களும் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ என்னால் வெளியே வர முடியல. வீட்லேயும் கெட்ட பேர், சமுதாயத்துலேயும் கெட்ட பேர், உன் பையன் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் நல்ல பேராச்சும் வாங்கி தரணும்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் தவிக்கிறீங்களோ? சரியான வேலை இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, எப்பவுமே போதையில் இருந்தால் எப்படி வேலை கிடைக்கும்? ஸோ குடி பழக்கத்தில் அடிமையாக இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்கள் கூட அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா, நல்ல சிந்தனையை கொடுங்கப்பா, சிந்திக்கக்கூடிய திறனை கொடுங்கப்பா. 2023 நாங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலையான ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? சோர்ந்து போகாதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, கண்களை மூடி, எங்கிருந்தாலும் சரிங்க, கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு வரக்கூடாது. ஆண்டவரே, நான் 2023 தொடக்கத்திலேருந்து இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சில பல தவறுகள் தான் அதிகமாக இருக்குது, நல்ல விஷயங்கள் பண்ணனா அப்படின்னா குறைவு தான். என்னை பார்த்துக்கோங்கப்பா, எனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கப்பா. இந்த 1 வருட பயணம் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன நம்ப போகிறேன், எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் பண்ண போகிறேன். யாருக்கும் நான் ஐடியா கேட்க போகிறதில்ல. எனக்குள்ளே இருக்க திறமையை நான் வெளிக்கொண்டு வர போகிறேன். ஆண்டவரே, நீ என் கூட உறுதுணையாக இருங்க, உரிமையாக கேளுங்க, ஏசப்பா கிட்ட சண்டை போடுங்க, கண்டிப்பாக கொடுப்பாருங்க. என் மகன் கஷ்டப்பட்டுருக்கான், நிச்சயமாக நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லி முன் வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகின்றார். சோர்ந்து போகாதீங்க. குடும்பமாய் ஆவியினால் ஜெபம் பண்ணி உங்கள் வீட்டை இயேசுவின் இரத்தத்தினால் மூடுங்கள். உங்கள் வீடு தேவ மகிமையினால் நிரப்பப்படும். பார்த்தீங்களா, ஆணுடைய ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறீங்களா? முதலாவது நம்ம வீட்டுக்குள்ளே இந்த ஆசீர்வாதம் இருக்கான்னு சொல்லி பாருங்களேன். இல்லை பிரதர், எப்போ பாரு சண்டை சச்சரவு தான் வீட்டுக்குள்ளே, பல பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். சரியாக படிக்க முடியல, சரியாக தூங்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து கத்துறாரு, வீட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இதன் மத்தியில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே முதலாவது மகிழ்ச்சி கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா சொல்லி ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பெண் குழந்தைங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாதுகாப்பாக இருக்கணும், நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும்.
அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அந்த நோயெல்லாம் நீங்கள் தொட்டு அகன்று போக வேண்டும் என்று கேட்குறேன். எஸ்ஸப்பா, அவங்களுக்கு புத்துயிர்ச்சி அழித்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கப்பா. மீண்டும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா. ஐயோ, மரண படுக்கையில் கூட நீங்கள் எழுப்புனீரே, இறந்த லாசரை நீங்கள் உயிரோடு எழுப்புனீங்கப்பா. மனம் உடஞ்சி நொந்து நூலாகி என் வாழ்க்கையே பிடிக்கலன்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பேர் தவறான முடிவுக்கெல்லாம் போயிருக்காங்க. அப்புறமா ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படி பிள்ளையாக இருந்த மனம் திருந்தி இன்றைக்கி திருந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மென்மேலும் கட்டி எழுப்ப போகின்றார். ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலை இருக்குது. அந்த வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேலையோ நம்மளை வேலையை பார்த்து நம்ம போனோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. வேலை செய்வதற்கான பலமோ திறமையோ உங்களிடம் இல்லை என்று நீங்கள் சொல்லக்கூடாது. முதலாவது நீங்கள் உங்களை நீங்கள் தாழ்த்திக்கவே கூடாதுங்க. எனக்கு இது வராது, எனக்கு அதை பண்ண முடியாது, நீங்கள் கொடுத்தாலும் நான் செய்ய முடியாது, என்னால் பண்ணவும் முடியாது, பண்ண முடியாதுன்னு சொல்லாதீங்க. நோன்னு சொல்லாதீங்க. எப்போவுமே எஸ்ன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம்ல. முடியாதுன்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ண ஆரம்பித்த ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கி முடியலன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு கட்டத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அன்றைக்கி வாய்ப்பு நம்ம தவறு விட்டுட்டோம். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிற விஷயம் இதுதான், பிரதர் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது, நான் தான் பார்த்துக்கலாம் விடுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ யோசிக்கிறேன். யாருமே அப்போ யோசிக்க மாட்டோங்க. ஆமாவா இல்லையா? நிறைய பேர் இதுதான். என்ன கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி விட்டது. ஐயோ, அந்த வாய்ப்பு அன்றைக்கி வந்துச்சு விட்டனேன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போது கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு வருமோ வராதோ அது அப்பாற்பட்டது. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இது ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க, அது சொல்லி கொடுத்தா நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி கற்றுக்குனீங்க அப்படின்னா நம்ம லைஃப் செம்மையாக இருக்குங்க. யாருக்கிட்டையும் ஐடியா கேட்காதீங்க, எனக்கு இந்த வாய்ப்பு வந்துச்சு பண்ணலாமா வேணாம்னு சொல்லி. உங்களால் முடியும் அப்படின்னா எஸ் மட்டும் சொல்லுங்கள், நோ மட்டும் சொல்கிறாதீங்க. வாழ்க்கையில் 2023 நீங்கள் கற்றுக்கின விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மைண்டில் ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கிட்டு 2024 நம்ம நோன்னு சொன்ன விஷயம் எல்லாமே எஸ் சொல்ல போகிறோம். முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்ல. யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணிடக்கூடாதுங்க. நம்ம நம்பி இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா? நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மென்மேலும் உயர்த்த போகின்றார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. பார்த்துக்கலாம், ஆண்டவர் இருக்கார் என் கூட, எனக்கு ஒரு துணியாக இருக்கார், என்னை ஜெயிக்க வைப்பார், பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு கை பார்த்துட்டு நீங்கள் வாழ்க்கையில் மென்மை அடையணும்ல. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்க்கையின் சிலருக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்காக, ஒவ்வொரு மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, அது மட்டும் இல்லாமல் தவறான பழக்க வழக்கத்தில் அடிமையாக இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் பெண்களுக்காக, அதுக்கப்புறம் குடும்ப உறவுகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவர் ஆகிய இயேசுவே, எங்களுடைய வீட்டை உம்முடைய மகிமையினால் நிரப்புவதற்காக வாக்கு கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆண்டவரே, நீர் எப்போதும் எங்கள் மேல் எங்கள் குடும்பத்தினர் மேலும் கண்ணோக்கமாக இருக்கின்றீரப்பா. என்றும் நீர் உறங்குவதில்லை ஆண்டவரே, தூங்குவதும் இல்லையப்பா, என்றும் அறிந்திருக்கின்றீர். எங்கள் வாழ்வில் உமக்கு முதலிடம் கொடுக்கவும் குடும்பமாய் இணைந்து உம்மை தேடவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்கள் உள்ளங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உள்ளத்தின் அழுக்கை எடுத்து போடுங்கப்பா. அன்போடும் ஒரு மனதோடும் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆண்டவர். இந்த விட்டு கொடுத்தல் வாழ்க்கையில் இல்லைப்பா, எங்களுக்கு விட்டு கொடுக்குற அந்த எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவர். ஜெபிக்கிறேன்ப்பா, உமக்கு முன்பாக மண்டியிட்டு கண்ணீரும் கவர்மா ஜெபிக்கின்ற ஒவ்வொரு உறவுகளை பாருங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தையும் தினம் ஒரு ஜெபங்கள் கேட்டுட்டு இருக்கேன் அன்பான ஒவ்வொரு குடும்ப உறவுகள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எங்களை குறைவை எல்லாவற்றையும் உம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் முத்திரையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வீட்டாரும் எப்பவுமே உம்முடைய வார்த்தையை கேட்கவும் ஜெபிக்கின்ற ஆற்றலை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படி எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர்ந்து நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசுப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. தவறான பழக்க வழக்கங்களால் அடிமையாக இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் பெண்கள் அதிலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஒவ்வொரு பெண் குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறான் ஆண்டவரே. பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி கேட்கிறப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்கும்னு சொல்லி கேட்கிறான் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.